அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸில் வந்து தரண் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. இதுக்கு பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு வாசல் பார்த்த மாதிரி ஒரு லக்ஸுரி வில்லா 3 பெட்ரூம் இருக்க வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இது ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்திருக்க சூப்பரான வீடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லேண்ட் வந்து 1580 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டிங் வந்து 1900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. லேண்டும் பில்டிங்கும் அப்ரூவ்டோடு வந்திருக்குங்க. நம்ம லோன் வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்காக அவைல் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட லிவிங் ரூம் ஏரியாங்க. இது வந்து 16க்கு 16 அப்படிங்கிற ஹால் சைஸில் வந்திருக்க பிரம்மாண்டமான லிவிங் ரூமுங்க. பார்க்கும்போது நல்லா அழகாக அட்ராக்ஷனாக சூப்பராக டிவி யூனிட்டோட நல்ல ப்ரொஃபஷ்னல் லைட்டும் போட்டு சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காருங்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இந்த வீடு. ரீசன் என்னென்னா ஒரு ரூமும் நல்ல ஸ்பேசியஸாக பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல அழகான கலரில் கபோர்டு ஒர்க்கு, ப்ரொஃபஷ்னல் லைட்டுன்னு சொல்லிட்டு கலக்கலாக கட்டியிருக்காருங்க இந்த வீட்டை. இப்போ நம்ம பார்த்துக்கிறது வீட்டோட பூஜை ரூமுங்க. பார்க்கும்போதே நல்ல அழகாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கிளைண்ட்டோட ஹாப்பினஸ்ஸும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காருங்க இந்த வீட்டோட இன்ஜினியரு. பார்க்கும்போதே ஒர்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இது வந்து 10க்கு 16 அப்படிங்கிற ஹால் சைஸு. கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பெக்கூலியரான ஒரு கலரில் சூப்பராக பண்ணியிருக்காரு. சீலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டும் பண்ணியிருக்காங்கங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்குது, அட்ராக்ஷனாகவும் இருக்குங்க. இந்த பெட்ரூமு அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் வந்து நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமுங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இம்மீடியட்டாக ரிசீவ் ஆகுங்க. இந்த வீடு பார்க்குறதுக்காக நீங்கள் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 11. அட்டாச்டு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு வந்திருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு இந்த வீட்டில் டாய்லெட் எல்லாமே நல்லா பெருசாக தாங்க போட்டிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கபோர்ட்ஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காருங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வீடு. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். இந்த வீட்டை விசிட் பண்ணுறதுக்காக நீங்கள் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். இந்த பெட்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ரொஃபஷ்னல் லைட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க. அதுவும் நிறைய வீடுங்க நிறைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மாடுலர் கிச்சன் ஏரியா. நல்லா அழகான கலரில் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக் டோர் செட்டப் கொடுத்து வெளியில் வந்து சுற்றி வர மாதிரி இட வசதியும் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து காம்பவுண்ட் வாலால் சுற்றியும் கவர் பண்ணியிருக்காருங்க. இது வந்து மாடுலர் கிச்சன் ஏரியாங்க. நல்ல அழகான கலரில் மாடுலர் கிச்சன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருங்க. கபோர்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான். பார்க்குறதுக்கே நல்ல அழகாக அட்ராக்ஷனாகவும் இருக்குங்க. சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கு நீங்கள் ஈஸியாக ரீச் ஆகிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தரண் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு வழியாகவும் வரலாங்க. ஸோ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாத்வே ஃபெசிலிட்டி இருக்குங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம பார்க்க போகிறது வீட்டோட பேக் சைடு ஏரியா. ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான பேக் சைடில் வந்து இடம் விட்டு சுற்றியும் காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காருங்க. வீட்டை சுற்றியும் நீங்கள் நடந்து வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் கார்டனிங்கும் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காருங்க பேக் சைடில். லேண்டும் பில்டிங்கும் அப்ரூவ்டோடு இருக்கிறதுனால இந்த ப்ராப்பர்ட்டிக்காக நீங்கள் லோன் வேணாலும் அவைல் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இது ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் ஹால் கிச்சனும், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூமு, அட்டாச்டு டாய்லெட்டோடு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோடு வந்திருக்க சூப்பரான வீடுங்க. மிஸ் பண்ணிட வேண்டாம். பார்க்கிங்க்கு முன்னாடி வந்து கேட் ஃபெசிலிட்டி கொடுத்து கேட்டுக்கு வெளியில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்கங்க. மேல் வீட்டுக்கு போகிறதுக்காக ஸ்டேர்கேஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் சூப்பரான ஃபினிஷிங்கோட பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. கூடவே வந்து எஸ்எஸ் டைப்பும் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி செட்டப் கொடுத்துருக்காங்க. சின்ன பால்கனியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க. இந்த இடத்துல தான் எலிவேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ரூமுங்க. ஒரு டிவி யூனிட்டோட நல்லா பிரம்மாண்டமாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காருங்க.
நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ரூம் தான் போட்டு கொடுத்துருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த வீட்டை வந்து நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ரெண்ட்டுக்காக விட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10,000 வரைக்குமாவது நம்ம ரெண்ட்டு பார்க்கலாங்க. இது ஒரு அழகான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி, யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். இது வந்து வீட்டோட 3rd பெட்ரூமுங்க. நல்ல அழகான கலரில் கபோர்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் பண்ணியிருக்காங்கங்க. ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் லைட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியோடு வந்துருக்குங்க. வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இந்த வீட்டுக்காக ஓனர் ஆஃபர் பண்ணியிருக்க ப்ரைஸு 1,55,00,000ங்க. நேரில் உட்காந்து பேசும்போது ஸ்லைட்டாக நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்கங்க. இது வந்து டெரஸ் ஏரியா. இந்த இடத்துலேருந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்க டெரஸ் போகிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டீலில். பார்க்கறதுக்கு நல்ல அழகாகவும் அட்ராக்ஷனாகவும் இருக்குது. இந்த வீட்டை மிஸ் பண்ணிட வேண்டாம். மீண்டும் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஆல்.